வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுச்சேரியில் பெருகி வரும் குற்றங்களை தடுக்க காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் அமைச்சர் நமச்சிவாயம் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், போக்குவரத்து விதிகளை மதிக்க வலியுறுத்துவது மக்களை பாதுகாக்கத்தான் என தெரிவித்தார். ஒரு வண்டி போச்சுன்னா அந்த வண்டி அவங்க ஹெல்மெட் இல்லாம போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வண்டியை ஓனர் வேற ஒருத்தர் இருப்பார். அந்த வண்டியை போட்டோ எடுத்துட்டு ஃபைன் மெசேஜ் ஸ்ட்ரைட்டா அந்த ஓனருக்கு போகுது. ஆனா எடுத்துட்டு வரவங்க வாடகை வாகனம் எடுத்துட்டு வரவங்க அந்த மாதிரியான ஃபைன்லாம் போடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு. சரி, சுற்றுலா பயணிக்கு ஒருத்தருக்கு ஒரு வண்டியை வாடகை கொடுக்குறாருன்னா அவருக்கு முறையாக ஹெல்மெட் போட்டு போகணும் அப்படின்றத அவர் ஒரு தொழிலா பண்றாரு. அப்ப தொழிலா பண்ணும் பொழுது அதை அவருக்கு இன்சிஸ்ட் பண்ண வேண்டியது அந்த வண்டி ஓனருடைய கடமை. வண்டி ஓனர் அனாவசியமா உங்க வண்டி நீங்க யார்கிட்ட வேணா கடன் கொடுப்பீங்களா? அதாவது ஹெல்மெட் போடணுன்றது விதி. ஹெல்மெட் போடணுன்றது விதி. கோர்ட்டே ஹெல்மெட் போட்டு போகணும்னு சொல்றாங்க. ஏன் ஹெல்மெட் போட சொல்றோம் அப்படின்றத முதல்ல மக்களுடைய பாதுகாப்புக்காகத்தான். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய ஆக்சிடென்டல் இன்னைக்கு அதிகமாயிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் போக்குவரத்து அதிகமாகிறதால இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ரிவ்யூ மீட்ல பார்க்கும்போது இன்னைக்கு ஆக்சிடென்டல் டெத் இன்னைக்கு அதிகமாகிட்டே இருக்கு. அப்ப அந்த ஆக்சிடென்டல் டெத்தை குறைக்கணும்னு சொன்னா அந்த ஹெல்மெட் ஒரு முக்கியமான தலைக்கவசம் முக்கியமா. நிறைய ஹெட் தரையில் அடிபட்டு தான் நிறைய பேர் இறந்து போறாங்க. அதை பாதுகாக்கணுன்றதுக்காக நம்ம ஹெல்மெட் போட சொல்றோம். ஆனா ஹெல்மெட் போடாம ரூலை வயலேட் பண்ணி வர்றவங்களை தான் சார்ஜ் பண்றாங்களே தவிர ஹெல்மெட் போட்டு வர்றவங்க பிடிச்சி ஏதாவது சார்ஜ் பண்றாங்களா சொல்லுங்க? அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஹெல்மெட் போடணும்னு சொல்றோம், ஒரு சிலவங்க போடாத வராங்க. அதுக்காக எல்லாரையும் அப்படி சார்ஜ் பண்ற கிடையாது. யார் ரொம்ப ஓவர் ஸ்பீடு போறாங்களோ, ரேஷ் டிரைவிங்கோ அல்லது ஓவர்டேக் பண்ணி போறது, இது மாதிரி டிராபிக் ரூல்ஸை யார் வயலேட் பண்றாங்களோ அவங்க பேர்ல தான் ஆக்ஷன் எடுக்கிறோமே தவிர டிராபிக் வித்தின் த டிராபிக் ரூல்ஸ்ல போறவங்க நம்ம யாருமே ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. இப்போ எதிர்கட்சிகள் இது மாதிரி குற்றம் சொல்லியிருக்காங்க. நிச்சயமா அதையும் கவனத்தில் எடுத்து வருங்காலத்தில் அது மாதிரி யாராவது எந்த அதிகாரியாவது அது மாதிரி தவறு பண்ணானா அவர் மேல் உரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும். காவல் நிலையங்களை கட்ட பஞ்சாயத்து தான் நடக்குது. அதாவது போக்குவரத்து போலீஸார் அதிக அளவில் வசூல் பண்றாங்க. புதுவிதமா அதாவது ஒரு வண்டி பாஸ் ஆச்சுன்னா அந்த வண்டியை செல்போன்ல போட்டோ எடுத்து அதை ஃபைன் பண்றாங்க, மெசேஜ் போடுறாங்க அப்படின்ற ஒரு நூதனமான போக்குவரத்து காவலர்கள் ஒரு நாளைக்கு இத்தனை கேஸ் போடணும் அப்படின்ற அது மாதிரிலாம் கிடையாது. அது மாதிரி டார்கெட்லாம் இதுல கிடையாது. யாரு குற்ற செயலில் ஈடுபடுறாங்களோ அவங்க பேர்ல தான் நடவடிக்கை எடுக்கப்படுது தவிர அன்றைக்கு குற்ற செயலில் ஈடுபடாதவங்க சும்மா போறவங்க பேர்லாம் கேஸ் போடுறது காவல்துறையுடைய வேலை இல்லை, அது பண்றது இல்லை. இப்போ நீங்க புதுசா ஒரு கம்ப்ளைண்ட் இன்னைக்கு இது மாதிரிலாம் பண்றாங்க, நூதனமா ஜிபே மூலியமாலாம் இது மாதிரி அவங்க கிட்ட வாங்குறாங்க போறாங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அது நிச்சயமா அது கவனிக்கப்படும். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி ஹிண்டி கூட்டணி சார்பில் தலைமை செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடந்தது. போராட்டத்தில் ஈடுபட்ட எம்எல்ஏக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, எம்எல்ஏக்கள் அனிபால் கெனடி, சம்பத், செந்தில்குமார், காங்கிரஸ் எம்எல்ஏ வைத்தியநாதன் உட்பட பலர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கோவை மாவட்டம் சூலூர் திருச்சி ரோட்டில் தனியார் கார் ஷோரூம் உள்ளது. இங்கு புதிய பழைய கார்கள் விற்பனை பிரிவும் கார் பழுது பார்க்கும் ஒர்க் ஷாப்பும் செயல்படுகிறது. கோவை சிவானந்தா காலனியை சேர்ந்த பிரவீன்குமார் நடத்தி வருகிறார். செவ்வாய்க்கிழமை மாலை பணியாளர்கள் வேலை முடிந்து ஷோரூமை பூட்டிவிட்டு சென்றனர். இரவு காவல் பணியில் சுப்பிரமணியன் இருந்தார். அதிகாலை 3 மணி அளவில் தீ பற்றியது. மளமளவென பரவிய தீ 10க்கும் மேற்பட்ட கார்களில் பிடித்து எரிந்தது. அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் தீயை அணைக்க முயன்றனர். சூலூர் தீயணைப்பு வீரர்கள் தீயை 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கட்டுப்படுத்தினர். கட்டிடத்தின் மேல் கூரை இடிந்து விழுந்தது. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சூலூர் போலீசார் விசாரிக்கின்றனர்.
என்ன போகணும் சொல்லுங்கள். வண்டி தான் வெளியே வந்தோம். என்ன போகணும் சொல்லுங்கள். திருச்சி மாநகர பகுதியில் தனியார் தொடக்கப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருப்பவர் கிரேஸ் சகாய் ராணி. இங்கு 5ஆம் வகுப்பு வரை சிறுமிகள் விடுதியில் தங்கி படிக்கின்றனர். இவரது மகன் சாம்சன் லால்குடியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டாக்டராக பணிபுரிகிறார். இவர் மாணவிகள் தங்கியிருக்கும் விடுதிக்கு அடிக்கடி சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து குழந்தைகள் உதவி மையத்திற்கு புகார் வந்ததால் போலீசார் சாம்சன் மற்றும் கிரேஸ் சகாய் ராணியை கைது செய்தனர். தகவல் அறிந்து வந்த செய்தியாளர்களுக்கு போலீசார் தகவல் தர மறுத்தனர். இரவு மருத்துவ பரிசோதனை முடிந்து இருவரையும் நீதிபதியிடம் ஆஜர்படுத்த போலீசார் அழைத்து சென்றனர். குற்றவாளிகள் இருவரையும் பத்திரிகையாளர்களிடமிருந்து மறைத்து 3 கிலோமீட்டர் தூரம் உள்ள கோர்ட்டிற்கு 20 கிலோமீட்டர் சுற்றி சென்று பத்திரிகையாளர்களை திண்டாட விட்டனர். போலீஸ் வாகனத்தை துரத்தி சென்று பத்திரிகையாளர்கள் படம் எடுத்தனர். கோர்ட்டில் காத்திருந்த நீதிபதி நேரமானதால் வீட்டிற்கு சென்றார். இதனையடுத்து இரவு நீதிபதியிடம் போலீசார் ஆஜர்படுத்தாமல் காவல் நிலையத்திற்கு மீண்டும் அழைத்து சென்று இன்று காலை கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் உள்ள தனியார் பள்ளியில் மாலை வகுப்புகள் முடிந்து 15க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பள்ளி வாகனத்தில் புறப்பட்டனர். வாகனம் சாலமரத்துப்பட்டி சென்றாயன்மலை ரோட்டில் சென்றபோது எதிர் திசையில் வந்த வாகனத்திற்கு வழிவிட்ட போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து ரோட்டோரம் இருந்த புளியமரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 9 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். காயமடைந்த மாணவர்களை போச்சம்பள்ளி அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். படுகாயமடைந்த 6 மாணவர்கள் முதலுதவி சிகிச்சைக்கு பின் மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கல்லாவி இன்ஸ்பெக்டர் ஜாஃபர் ஹுசேன் விசாரணை நடத்தினார். அருப்புக்கோட்டை அருகே கமுதி பெருமாள் தேவன்பட்டியைச் சேர்ந்த காளிதாஸ் என்ற ஆட்டோ டிரைவர் நேற்று முன்தினம் மர்ம கும்பலால் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் தொடர்புடைய 4 பேரை போலீசார் கைது செய்து இருவரை தேடி வந்தனர். குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தி அருப்புக்கோட்டை திருச்சுழி சாலையில் இறந்தவரின் உறவினர்கள் மறியலில் ஈடுபட முயன்றனர். அதனை தடுக்க முயன்ற அருப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரி மீது தாக்குதல் நடந்தது. டிஎஸ்பியை தாக்கிய பொன்முருகன், ஜெயராமன் உள்ளிட்ட 8 பேர் மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 9 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்து 7 பேரை கைது செய்தனர். மறியலில் ஈடுபட்ட 116 பேர் மீது 2 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். திருச்சி மாவட்டம் செல்வம் நகரை சேர்ந்தவர் இளங்கோ துறையூர் தனியார் வங்கியில் மேனேஜராக பணிபுரிகிறார். இவர் சில தினங்களுக்கு முன்பு குடும்பத்துடன் கன்னியாகுமரிக்கு சென்றுள்ளார். 2 நாட்களுக்கு பின் இளங்கோ வீடு திரும்பிய போது முன்பக்க கதவு திறந்த நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். வீட்டில் பீரோவை உடைத்து திருட முயன்ற திருடர்கள் ஏதும் கிடைக்காததால் போர்டிகோவில் நின்ற டிவிஎஸ் ஜூபிட்டர் என்ற 2 வீலரை திருடிச் சென்றனர். வீட்டில் திருட ஏதும் கிடைக்காததால் விரக்தியடைந்த திருடர்கள் வீட்டின் உள்சுவரில் சாரி பிரதர், சாரி சிஸ்டர், மன்னித்து விடுங்கள் என மன்னிப்பு கேட்டிருந்தனர். இப்பகுதியில் போலீசாரின் ரோந்து குறைவாக உள்ளதால் அடிக்கடி திருட்டு நடப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டணம் பருத்திக்காடு பகுதியில் ஜெயக்குமார் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை மற்றும் கிடங்கு உள்ளது. சிவகாசியில் இருந்து வந்த பட்டாசு பெட்டிகளை இறக்கும் பணியில் சிவகாசியை சேர்ந்த ஜெயராமன், முத்துராஜ், ஓமலூரை சேர்ந்த கார்த்தி, சின்னனூரை சேர்ந்த சுரேஷ் ஆகியோர் ஈடுபட்டனர். எதிர்பாராத விதமாக மருந்து பெட்டி தவறி கீழே விழுந்து வெடித்து சிதறியது. படுகாயமடைந்த ஜெயராமனை சேலம் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். ஹாஸ்பிட்டல் செல்லும் வழியிலேயே ஜெயராமன் இறந்தார். காயமடைந்த 3 சேலம் அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
அயோத்தியாபட்டணம் தீயணைப்புத் துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். அயோத்தியாபட்டணம் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாபநாசம் தாலுகா மெலட்டூரில் விவாக வரம் தரும் ஸ்ரீ சித்தி புத்தி தட்சிணாமூர்த்தி விநாயகர் கோவில் உள்ளது. இக்கோவிலின் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நாள்தோறும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக தட்சிணாமூர்த்திக்கு சித்தி புத்தியுடன் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. பக்தர்கள் சீர்வரிசை எடுத்து வந்தனர். தொடர்ந்து சுவாமிகளுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. திருக்கல்யாணத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.